பாரதிய ஜனதா மற்றும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் இங்கே ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெறுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை விட தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அரசியலை அல்லது சமூக நீதி அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதில்தான் குறியாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒன்றை பலவீனப்படுத்தி அவர்கள் இங்கே காலூன்றி நிற்க வேண்டும். பின்னர் அடுத்த திராவிட கட்சியையும் அழித்தொழிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. திமுக, அதிமுக என்கிற இரண்டு அரசியல் கட்சிகளை வலுவிழக்கச் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இங்கே நிலை கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியலை வலுவிழக்கச் செய்ய வேண்டும். அதுதான் பாஜகவின் உண்மையான நோக்கம், உள்நோக்கம். ஆனால் இவற்றையெல்லாம் அறிந்தும் கூட அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த நிலையிலும் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தும் இந்த முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுகவுக்கு ஏற்படுகிற பின்னடைவு என்பதையெல்லாம் தாண்டி பாஜகவை வாக்கு வங்கி ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு துணை போகிறது என்பது ஒரு வரலாற்று பிழை. அதிமுக மீண்டும் சிந்திக்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழர் நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி, சமூக நீதி அரசியலை பாதுகாப்பு கருதி அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட